Happy Independence Day to all my friends. Welcome to Auto Traction Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு மிட் சைஸ் SUV பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம டொயோட்டாவோட அர்பன் க்ரூசர் ஹை ரைடர் நியோ டிரைவ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் வீடியோ. முதல்ல காரோட ஃப்ரண்ட் சைட் பார்த்துடலாம். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ட்வின் DRL செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் ஒரு க்ரோம் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு க்ரோம் லைனும் போய் அந்த டொயோட்டோ பேட்சோட கனெக்ட் ஆகுது. க்ரில்லு நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து LED ப்ரொஜெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கிரே கலரில் உங்களுக்கு ஒரு ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. நல்லா பார்க்க மாடர்னாக நல்லா இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஹனிகோம் டிசைனில் வந்து உங்களுக்கு ஒரு ஏர் டேம் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்க ஃப்ரண்ட் லுக் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே பேனட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேசிவான பேனட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு வைடான நல்லா மஸ்குலரான பேனட் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இப்போ இன்ஜினை பார்த்துடலாம். பேனட் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான பேனட் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டர் K15C இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் மைல்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 102 bhp கொடுத்துருக்காங்க. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 136 Nm டார்க் கொடுத்துருக்காங்க. காரோட சைட் வியூ பார்க்கலாம். சைட்லேருந்து பார்த்தா தான் இது ஒரு SUVனே ப்ரூவ் பண்ணுது. உங்களுக்கு முதல்ல இந்த மிரர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் அண்ட் அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீனிஷாக தெரியும். இது வந்து க்ரீன் டிண்டட் கிளாஸ். உங்களுக்கு இது ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா ஒரு கிளிக்லேயே நீங்கள் காரை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்டு டோரோட தட்டு உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல குவாலிட்டியாகவே பண்ணியிருக்காங்க. அண்ட் வாங்க வீலை பார்க்கலாம். வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 inch அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா ஃபங்கியாக நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ஒரு SUVக்கான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு மேசிவாக கொடுத்துருக்காங்க. அது நல்லா காரை வந்து நல்லா தூக்கி மேலே காட்டுதுன்னே சொல்லலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெயில் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு C ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் C ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இது லுக்கு பார்க்க ரொம்ப நல்லா ஸ்டைலிஷாக நல்லாவே இருக்குது. அந்த ரெண்டு டெயில் லைட்டையும் வந்து ஒரு சில்வர் கலரில் கொண்டு வந்து அப்படியே அந்த டொயோட்டோவோட பேட்ஜிங்கில் ஜாயின் பண்ணுறாங்க. இது நல்லாவே இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பம்பர் கிடைக்குது. நல்ல ஒரு ஸ்டைலான நல்ல ஒரு லுக் கொடுக்குற ஒரு பம்பர் கிடைக்குது உங்களுக்கு கீழே. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் அப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் லைட் கிடைக்குது உங்களுக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியர் வாஷர் வைப்பரோட டிஃபாகரோட உங்களுக்கு வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அர்பன் க்ரூசர் ஹை ரைடர்னு க்ரோமில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் இதோட வேரியன்ட் கொடுத்துருக்காங்க G நியோ டிரைவ். நியோ டிரைவ்னா வேறு ஒன்றும் இல்லை, அது வந்து மைல்ட் ஹைப்ரிட் டெக்னாலஜியாக தான் அவங்க நியோ டிரைவ்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஹைப்ரிட் லோகோ வரும். இது வந்து மைல்டு ஹைப்ரிட் தான். உங்களுக்கு மைல்டு ஹைப்ரிட் ஸ்ட்ராங் ஹைப்ரிட்னா என்னென்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு நான் தனி வீடியோ போடுறேன். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. சரி வாங்க இதோட பூட் ஸ்பேஸை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 370 லிட்டர் கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ஒரு பார்சல் ட்ரேவோடு வருது. நல்லா ஒரு ஸ்பேஷியஸான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 inch ஒரு எக்ஸ்ட்ரா வீல் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஹாலோஜன் லைட் கொடுத்துருக்காங்க. அந்த 120 watts சாக்கெட்டும் உங்களுக்கு பவர் சாக்கெட்டும் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காரோட இன்டீரியர் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சைட் டோர் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைட் மட்டும் உங்களுக்கு வந்து 1 touch அப் டவுன் வரும். அப்புறம் லாக் அன்லாக் அப்புறம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கான சுவிட்சஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லெதர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லா இருக்குது, ஃபீலே நல்லா இருக்குது. லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே டோர் அன்லாக்கான சுவிட்ச் வந்து நல்லா ஒரு க்ரோமில் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹை ரைடரோட இன்டீரியரில் இருக்கோம். முதல்ல இதோட ஸ்டீரிங் பார்க்கலாம். ஸ்டீரிங் நல்லா ஒரு ரவுண்டடான ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதிலே க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இங்கே கால் அட்டன் டிஸ்கனெக்ட்கான ஃபங்க்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு டொயோட்டோ லோகோ கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் பார்க்க நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். சைடில் வந்து உங்களுக்கு இண்டிகேட்டருக்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்பர்ஸ்க்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அனலாகில் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு RPMமும் இன்னொரு பக்கம் ஸ்பீடும் தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன TFT ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க.
அப்படியே சைடில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. அது சுற்றி நல்லா ஒரு லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம சென்டரில் வந்தோம்னா உங்களுக்கு ஒரு வைடரான ஸ்க்ரீன், நல்ல ஒரு பிரைட்டரான ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இல்லை உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இதில் இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹசார்ட் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு சுற்றி ஒரு சில்வர் ஃபினிஷில். இந்த பக்கம் உங்களுக்கு ஏசிக்கான நாப் வருது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கன்சோல் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ஹைடில்ஸ் ஆன் ஆஃப்கான ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஎஸ்பியும் நீங்கள் போட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட்கான மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க 2. அப்புறம் கீ பிளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் பிரேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்ம்ரெஸ்ட் மூவபிள் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹேண்ட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஒரு மொபைலு இல்லை நம்மளுக்கு தேவையான திங்ஸு அந்த மாதிரி எதாவது நம்ம உள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு இந்த கோ பேசஞ்சர் சைட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெதர் ஃபினிஷில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சில்வர் லைன் மாதிரி ஒன்று ரன் ஆகுது. இது பார்க்க உங்களுக்கு அப்படியே அந்த ஃபார்ச்சுனர் லுக் உங்களுக்கு கொடுக்குது. இந்த 2 பக்கமும் லைன் வந்து இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த லெதர் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாகவே பண்ணியிருக்காங்க. கீழே உங்களுக்கு ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங் கிடையாது, ஆனால் நல்ல ஒரு ஸ்பேசியஸான க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. வேனிட்டி மிரர் உங்களுக்கு லைட்டோடய கிடச்சிடுது. கோ பேசஞ்சர் சைடும் உங்களுக்கு வந்து வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதுவும் லைட்டோடய உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியோட சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஒரு ஸ்பேஷியஸான கேபின் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லெக் ஸ்பேஸே உங்களுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. பேக் சீட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க வித் அட்ஜஸ்டபிள் சுவிட்சஸோட. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைப் சிக்கான சாக்கெட் அண்ட் யூஎஸ்பிக்கான சாக்கெட் 2மே கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து மொபைல் ப்ளேஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சீட் பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 3 பேர் போகலாம். சீட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. அந்த ஆர்ம் ரெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மெயினாக 3 பாயிண்ட் சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க 3rd பேசஞ்சருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் லைட் கிடைக்குது உங்களுக்கு, ஒரு ஹாலோஜனுக்கான லைட் கிடைக்குது 2 பக்கமும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைரைடரோட டிரைவ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. வாங்க போகலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே நம்மளுக்கு ஒரு நல்ல ஆஃப் ரோட். இதிலே நம்ம இந்த காரோட சஸ்பென்ஷனை நம்ம பார்த்துக்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்ட்டு. அந்த ரோடு வந்து நல்லா ஒரு பம்பியான ரோடு தான். அவ்வளோவா ரோல் தெரியலை காரில். நல்லாவே சஸ்பென்ஷன் வந்து ஹேண்டில் பண்ணுது. நல்லாவே ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நம்ம மெயின் ரோட் போய் கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு அந்த 17 இன்ச் வீல் கொடுக்கறதுனால இந்த மாதிரி ரோடெல்லாம் அது ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிடும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 210 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த மேடெல்லாம் நீங்கள் சல்ட்டாக ஏற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். காரோட இன்ஜின் பவர் பார்த்து ஒரு 102 bhp அண்ட் 136 Nm டார்க் கொடுத்துருக்கு. இது உங்களுக்கு ஹைவே அண்ட் சிட்டிக்கு போதுமான பவர் தான். அண்ட் கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்டர் கியர் கொடுத்துருக்காங்க. டக்கு நீங்கள் 1லேருந்து 5 சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ரோடில் இருக்க நாய்ஸும் உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் உள்ளே கேட்கல. வண்டியோட ஹாரன் சவுண்டு கேளுங்க. நாய்ஸும் நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வியூ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாக ட்ரைவ் பண்ணலாம். பேனட் வந்து அந்த எண்டு வரைக்கும் நம்மளுக்கு நல்லா தெரியுது. நல்லா ஒரு பெரிய பேனட்டாக இருக்குது.
நல்லா ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே நம்ம டிரைவ் பண்ணலாம், எந்த பயமும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5th கியரில் ஒரு 30 lakhsல ஒரு 30ல க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்பயும் கார் மூவ் ஆகுது. இந்த கியர் இடிக்கிற பிரச்சனை இது எதுவுமே இல்லை. நல்லா எந்த கியரும் நல்லா ஒரு ஃபேமிலிக்கு வந்து நல்லா ஒரு சூட்டபிளான கார்னே சொல்லலாம். மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 17 கிடைக்குதுன்னு சொல்லலாம் ஹைவேல. அண்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 மைலேஜ் கிடைக்குது. இங்கே இருக்க அந்த ரோடில் இருக்க அந்த நல்ல ஒரு திக்கான ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணுதுன்னே சொல்லலாம். உள்ள அவ்வளோவா தெரியவே இல்லை ஒன்றுமே. இது முக்கியமான காரணம் அந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹார்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்டர்னு சொல்ல முடியாது. நல்லா ஒரு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க எல்லா ரோடுக்கும் நம்மளுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி. சரி, இது ஒரு எஸ்யூவி காரு, பாடி ரோல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா பாடி ரோல் சுத்தமாகவே இல்லைன்னு சொல்லுவேன் நான். அதுக்கேற்ற மாதிரி நல்லா காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா குளோபல் சி. இதுக்கு முன்னாடி இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பிரெஸால யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எஸ்ட்ராஸில் கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த காரோட பில்டு தான் நல்லா ஒரு ஏரோடைனமிக்ஸ் நல்லா மைண்டில் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. கார் நல்லா நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. நம்ம இப்போ ஒரு 120ல் எடுத்து ஒரு கார்னர் அடிச்சா கூட நல்லா அந்த லைன்லேயே கார் திரும்புதுன்னே சொல்லலாம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5th கியரில் உங்களுக்கு வந்து ஒரு 50 ஸ்பீடில் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் சடனாக ஒரு பிக்கப் பண்ணாலும் இந்த 5th கியர்லேருந்தே கார் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இல்லை சரி, ஒரு இன்ஜினில் பிரச்சனையே இல்லையானா ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. அது எங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சடன் ஓவர்டேக் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு பவர் பத்தாது. நீங்கள் டக்குன்னு கியரை டவுன் பண்ணி தான் நீங்கள் போட முடியும். டக்குன்னு உங்களுக்கு வந்து கியரை நீங்கள் இப்போ நீங்கள் சடனாக ஒரு ஓவர்டேக் அடிக்கணும்னா டக்குன்னு ஒரு கியரை டவுன் பண்ணி தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதே கியரில் உங்களால் ஓவர்டேக் அடிக்க முடியாது. அந்த ஓவர்டேக்கிங்கில் மட்டும் பவர் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லாவே ஒரு காமான ரைடுக்கு, ஒரு ஃபேமிலி பீப்புளுக்கு இந்த கார் ரொம்பவே நல்லா இருக்கும்னே சொல்லலாம். இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 45 liters கொடுத்துருக்காங்க. ஒன் ஸ்டெச்சில் இப்போ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூர் கிட்ட இருக்கேன். நீங்கள் சென்னைக்கு போயிட்டு நீங்கள் திரும்பி வந்து ஒசூருக்கு வந்துடலாம். ஒரு 300 ஒரு 600 kilometers நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று இதில் நிறைய பேர் பிரச்சனையாக சொல்கிறது நானே பார்த்தேன். இந்த எல்இடி லைட்டை பற்றி சொல்கிறாங்க. நைட்டில் வந்து கொஞ்சம் விசிபிலிட்டி கம்மியாக இருக்குன்ட்டு. ஆனால் அது உண்மை தான். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஃபாக் லைட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ பிரைட்டராக ஒன்றும் இல்லை அவங்க கொடுக்குற எல்இடி லைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே ஒரு ஹில் மாதிரி இருக்குது, ஸ்லோப் மாதிரி. ஆனாலும் 5th கியர்லேயே கார் அசால்ட்டாக டேக்கிள் பண்ணிட்டு ஏறுது, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. நம்ம டக்குன்னு பவர் வேணும்னா ஒரு 3rd கியர் போட்டு நீங்கள் டக்குன்னு ஒரு பவர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சடன் பவர் வேணும்னா அந்த சடன் பவர் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு கம்மி பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஏன் இப்படி இந்த இன்ஜினை இப்படி டியூன் பண்ணியிருக்காங்கன்னா மெயினான மோட்டிவ் வந்து மைலேஜ் அண்ட் கம்ஃபர்ட். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. இது நான் உங்களுக்கு 2nd கியர் என் 3rd கியர்லேயே நீங்கள் வந்து இது பண்ணிட்டு போகலாம். பார்த்தீங்கன்னா 3rd கியரில் வண்டி போட்டிருக்கேன். இப்போ நான் கிளச்லேருந்து கால் எடுத்தால் வண்டி மூவ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. ஏன் ஒரு பிகினர்ஸ் கூட இந்த காரை ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்ஜின் அந்த மாதிரி நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 1 kilometers நம்ம ஹைவே போயிடுவோம். ஹைவேல இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம்.
டர்ன் நம்ம அடித்து பார்க்கலாம். ஸ்டீரிங் ஃபீட்பேக்கும் டேர்னிங் ரேடியஸும் நம்ம பார்க்கலாம். கார் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வைடராக தான் டேர்ன் ஆகுது. உங்களுக்கு ஸ்டீரிங் ஃபீட்பேக் பார்த்தாலும் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஒரு லேகாக இருக்குது ஸ்டீரிங் ஃபீட்பேக்கு. இப்போ காரை நம்ம ஹைவேக்கு எடுத்து போய் இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். இதோட காம்படிட்டர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கார் இருக்குது. ஹுண்டாயோட கிரெட்டா, கியாவோட செல்டாஸ் அண்ட் ஹோண்டாவோட எலிவேட். இது நான் கிரெட்டாவும் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கேன். கிரெட்டாவில் என்னென்னா பவர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். நான் வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை பற்றி பேசிட்டு இருக்கேன். 3 வண்டியோட நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜினை பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் நான் பெஸ்ட்டுன்னே சொல்லுவேன். உங்களுக்கு நல்லா ஒரு ப்ளசண்ட்டான ரைடு, அப்படியே ஒரு 80 ஒரு 90 அப்படியே நம்ம க்ரூஸ், எந்த பிரச்சனையும் அப்படியே க்ரூஸ் பண்ணி நம்ம போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ காமாக இருக்குது. சீட்டும் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான சீட் கொடுத்துருக்காங்க லாங் போகிற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் கிரெட்டா ஒரு வாட்டி ஓட்டியிருக்கேன். கிரெட்டா அந்த சேம் ரோட்டில் ஓட்டியிருக்கேன். இப்போ இங்கே அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு கார்னர் வருது. கார் எப்படி எடுக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 80 போயிட்டு இருக்கேன் பாருங்க. நல்லா ஒரு அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு தெரியுதுன்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு கார்னர் வருது, அதில் பாருங்க. நல்ல ஒரு பெரிய கார்னர்னே சொல்லலாம். நம்ம பிடிச்சா அந்த லைன்லேயே அப்படியே திரும்புது. அதுதான் இந்த கார் கிட்ட எனக்கு பிடிச்சதே. கிரெட்டா ஓட்டியிருக்கேன், இதே ரோட்டில் நான் இதுக்கு முன்னாடி ஓட்டியிருக்கேன். கிரெட்டா என்னன்னா நம்ம அதே ஒரு 80 நம்ம டர்ன் பண்ணால் பாடி ரோல் ஆகுறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அந்த பாடி ரோல் வந்து நம்மளுக்கு இது கிடையாது. நல்லாவே டேக்கிள் பண்ணிட்டு போகுது. அது முக்கியமான காரணம் அந்த வண்டியோட ஏரோடைனமிக்ஸ் அண்ட் இதோட சஸ்பென்ஷன் அண்ட் டயர்னு சொல்லலாம். இப்போ ஹைவேக்கு வந்துட்டோம். ஹைவேல க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு 100-120 க்ரூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹைவேல வந்துட்டோம். இப்போ ஒரு இதோட பர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். முடிஞ்சவங்க ஒரு 80 போயிட்டு இருக்கேன். வந்து உங்களுக்கு ஒரு பீப் கொடுத்துருக்காங்க. அண்ட் 100 போயாச்சு. அந்த எஃபர்ட்டே தெரியல உங்களுக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது. இப்போ நான் ஒரு ஆக்சுவலாக ஒரு 60 போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் கன்சோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 காட்டுது. சவுண்டும் சுத்தமாக கேட்கல. டயரோட நாய்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக கேட்குது. மற்றபடி டயர் நாய்ஸ், அந்த வெளியே கேட்குற அந்த வெஹிக்கிளோட ஹார்ன் சவுண்ட் மட்டும் தான் கேட்குது, தவிர மற்ற எந்த சவுண்டுமே உள்ள நம்மளுக்கு கேட்கல. பிரேக்கிங்கும் நல்லா இருக்கு. நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ஷார்ப்பான பிரேக் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சாஃப்டரான ஒரு பிரேக் இருக்கு. என்னன்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணுற மட்டும் ஒரு கியரை டவுன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஒரு 4th கியர் அப்படின்னா ஒரு 3rd அப்படி வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி கார் அடிச்சு தூக்குதுங்க எல்லா இதுலையும். சஸ்பென்ஷன் பாருங்க. அந்த பிரிட்ஜில் இருக்க அந்த சென்டரில் வர இந்த ஜாயின்ஸ் எல்லாம் அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகுது. எந்த இதுவுமே இல்லை, உள்ள கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. மெயினாக இந்த இன்ஜினோட மோட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த மைலேஜ் தான். அதுக்குன்னு பவரில் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்கன்னா இல்லை. நீங்கள் அப்போ ஒரு 100 ஒரு 120 போய் உக்காந்துட்டீங்கன்னா செட்டில் ஆகிட்டீங்கன்னா பிச்சு உதறும் வண்டி.
100லேருந்து 120 அசால்ட்டாக நீங்கள் 120ல் போகிறீங்களா, இப்போ சடனாக ஏதாவது ஒரு வண்டி இருந்தால் டக்குன்னு ஒரு 100 கம்மி பண்ணி திரும்பி ஒரு 120 போகிறது டக்குன்னு பிடிச்சிருது. எங்கே உங்களுக்கு அந்த லேக் தெரியுதுன்னா ஒரு 20 to அந்த 60 வரைக்கும் ஒரு லேக் லைட்டாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அந்த 80 மேலே தாண்டிட்டிங்கன்னா ஒரு வண்டி வேற லெவல். அது யாருன்னு காட்டுது உங்களுக்கு. ஸ்டீரிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான பொசிஷனில் அவங்க வச்சு இதை ஓட்டிக்கலாம். நான் ஓட்டிகிட்டு இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா நியோ டிரைவ் ஜி வேரியண்ட். இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு மேலே ஷோ பண்ணுறேன். இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் ஒர்த்துனே சொல்லலாம். ரொம்ப பெரிய ஸ்டெப் வருது, அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போகுது. உங்களுக்கு வந்து 210 mm கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸும் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் எதுக்குமே யோசிக்க வேணாம், இதில் வண்டி போகுமா இறங்குமான்னு. நீங்கள் பான்னு விட்டு எடுத்துகிட்டு வண்டி போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வண்டி இது. நம்ம யூட்டன் எடுத்து கொஞ்சம் டிராஃபிக்கில் ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டிராஃபிக்கில் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆனால் எஸ்யூவி வந்து செம்ம ஒரு ஹியூஜான சைஸு. இது எப்படி நம்மளுக்கு இந்த டிராஃபிக் இந்த சிட்டி கண்டிஷனில் எப்படி ஹேண்டில் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹைவே பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் கிளாஸுங்க. இப்போ வாங்க சிட்டி டிரைவ் பார்க்கலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுது. புல் பண்ணதை நீங்களே பார்க்கலாம். அப்படியே இழுக்குது. டக்குன்னு நீங்கள் ஒரு கியர் டவுன் பண்ணிட்டு அப் பண்ணீங்கன்னா அப்படியே உங்களுக்கு இழுத்துட்டு போகுது வண்டி.
டேர்னிங் ரேடியஸ் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் லாங்காக தான் திரும்புது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்கில் பொறுத்து தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் கொஞ்சம் கேப் விட்டு அடித்தோம்னா நம்ம கரெக்டாக அந்த இதுக்குள்ளேயே நம்ம அடிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரௌடடான ஏரியாவில் நம்ம இருக்கோம். இங்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர், கவலையே பட வேணாங்க நீங்கள். ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஒரு செடானு இல்லை நிறைய எஸ்யூவி, சில எஸ்யூவிலாம் கொஞ்சம் பார்த்து தான் போகிற மாதிரி இருக்கும். கண்ணை மூடிட்டு ஏற்றி இறக்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை. கியர் ஷார்ட் கியர் ரேஷன்றதால நீங்கள் அடிக்கடி கியரில் கை வச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கும், அடிக்கடி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப ரைஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால் ஒரு 2000 RPM இல்லை அட்லீஸ்ட் ஒரு 3000 RPMல நீங்கள் போட்டுக்கலாம். கியர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். டிராஃபிக்ல ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு போகுது வண்டி. ஸ்டேரிங்கும் உங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா ஹேண்டில் பண்ண முடியும். நல்ல ஒரு லைட்டான ஸ்டேரிங் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ஒரு வண்டியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன கார் ரிவ்யூ பண்ணணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கார் ரிவ்யூ போட நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.